அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் KN நேருவை வீடு புகுந்து தூக்கிய அமலாக்கத்துறை, இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. சதுரடியாக நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா, சதுரடியாக அவருடைய துறையில் ஒரு தலைக்கு ஒரு அரசு வேலைக்கு பார்த்தோன்னா துறைக்கு 25,00,000 35,00,000 ரூபாய் வரைக்கும் பார்த்தோன்னா வாங்கியிருக்காரு, லஞ்சமாக பெற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் மீது குற்றச்சாட்டுகள் அமலாக்கத்துறை வைத்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக நேரு அவர்கள் பார்த்தோன்னா அதிரடியாக தொடர்ந்து 3-4 நாட்களாகவே நேரு சம்மந்தப்பட்ட இடங்களிலும் தொடர்ந்து ரைடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த ரைடின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக இன்று காலை நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா வீடு புகுந்து தூக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு மூத்த அமைச்சராக இருக்கார் இல்லையா. இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய துறையில் இருக்கக்கூடிய அரசு வேலைக்காக இருக்கக்கூடிய அரசு வேலைக்கு ஒவ்வொரு தலைக்கும் பார்த்தீங்கன்னா தலா 35,00,000 ரூபாய்க்கு மேலே லஞ்சமாக பெற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை இவர் மீது குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தொடர்ந்து அவருடைய வீடு இவர் சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களுமே ரைடுகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரைடின் அடிப்படையில் நேரு அவருடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. சில பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணங்கள் ஊழல், மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத இப்போ நிரூபணமாயிருக்கு. சில இப்போ நேரு அவர்களுடைய வீட்டிலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவருடைய உறவினர்கள், அவருடைய மகன் அனைவருடைய வீட்டிலும் ரைடுகள் நடந்திருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் இப்போ டெல்லியை தூக்கியிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் CAG அதிகாரிகள் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு அமைச்சர்களாகவே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தொடர்ந்து நேரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் சேகர் பாபு, அவங்களோட துறைகள் அனைத்து துறைகளுமே இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய துறைகளுமே இப்போ ரைடுகள் நடந்திருக்கு. இந்த ரைடில் தான் இப்போ நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருக்காரு. இதெல்லாம் அரசு வேலைக்காக ஒவ்வொரு தலைக்குமே 35,00,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா லஞ்சமாக பெற்றிருக்காரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பல கோடி பார்த்தீங்கன்னா இவர் மெகா ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்றத நிரூபணமாக இருக்குது. இந்த வழக்கின் அடிப்படையில் ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கிலும் அதே மாதிரி இவர் சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களுமே சொத்துக்கள் அனைத்துமே பறிமுதல் செய்யப்படுறதாகவும் ஒரு தகவல் வெளியிருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா அனைவருமே திமுக சேர்ந்த அமைச்சர்கள் ஊழல்வாதி அமைச்சராகவே இருக்காங்க இல்லையா. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அனைவருடைய வீட்டிலும் ரைடுகள் நடந்திருக்கு. இந்த ரைடில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட்